Ladakh is relatively isolated from the rest of the country. லடாக்ன்றது இப்போ எங்கே இருக்கு? கோல்ட் டெசர்ட்டா? கோல்ட் டெசர்ட்னு ஃபோக்கஸ் பண்ண வேண்டாம். இந்தியன் மேப்பில், பொலிட்டிக்கல் மேப்பில் லடாக்ன்ற பிளேஸ் எங்கே இருக்கு? அது இது ஹில் ரீஜியனா? த டாப் மோஸ்ட் பார்ட் அங்கே தான் லடாக். சரியா? முன்னாடி அது ஜம்மு அண்ட் காஷ்மீராக ஃபுல்லாக இருந்துச்சு. அந்த ஜம்மு அண்ட் காஷ்மீரை பைஃபர்கேட் பண்ணி ஒரு பார்ட் வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர் பீப்புள் வாழ்கிற பகுதி, மிச்சதெல்லாம் லடாக் அப்படின்னு பிரிச்சுட்டாங்க. அங்கே தான் இப்போ வார் நடக்கக்கூடிய பாசிபிலிட்டிஸ்லாம் அங்கே நிறைய ஜாஸ்தி. அங்கேயும் கொஞ்சம் மக்கள் இருப்பாங்க, பட் ஜம்மு அண்ட் காஷ்மீர் தனியாக, லடாக் தனியாக பிரிச்சாச்சு. இங்கே த கோல்ட் டெசர்ட் ஆஃப் லடாக். நமக்கு என்ன தெரியும், டெசர்ட்னாலே பாலைவனம் தானே, அங்கே ஒட்டகம் தானே போயிட்டுருக்கோம், ஃபுல்லாக மண்ணு தானே இருக்கும் அப்படின்னு பார்த்தா அது டெசர்ட் கிடையாது. டெசர்ட்டுக்கு இன்னொரு டெஃபினிஷன் ஒன்று இருக்குது. அதாவது பெர்சிபிட்டேஷன் கம்மியாக இருந்துச்சு, ரெயின் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா அது ஒரு டெசர்ட். தண்ணி பற்றாக்குறை ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. என்னதான் அங்கே ஐஸ் இருந்தாலும் குடிக்கிற தண்ணி பற்றாக்குறை அங்கே ரொம்ப அதிகமாக இருக்கும், தண்ணியே இருக்காது. ஸோ அதை கோல்டு டெசர்ட்னு சொல்லுவாங்க. மக்கள் வாழ்கிற பாப்புலேஷன் அங்கே ரொம்ப ரொம்ப கம்மி, அங்கே அந்தளவுக்கு வாழ முடியாது. அண்டார்டிகாவும் ஒரு கோல்டு டெசர்ட் அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. சம் ரீசர்ச்சர்ஸ் சே தட் அண்டார்டிகா இஸ் அ கோல்டு டெசர்ட். ஏன்னா டெஃபினிஷனில் அது வரும். இங்கே த கோல்ட் டெசர்ட் ஆஃப் லடாக் இஸ் ரிலேட்டிவ்லி ஐசோலேட்டட் ஃப்ரம் த ரெஸ்ட் ஆஃப் த கண்ட்ரி. மிச்ச கண்ட்ரி, அதாவது ரிமைனிங் பார்ட் ஆஃப் த கண்ட்ரிலேருந்து அது ஐசோலேட் ஆகிருக்கு பிகாஸ் ஆஃப் இட்ஸ் ஜியாலஜி, பிகாஸ் ஆஃப் இட்ஸ் லொக்கேஷன். இந்த ரீசன்ஸ்னால இட் ஹேஸ் வெரி ரிச் கல்ச்சுரல் ஹெரிட்டேஜ் பட் இட் இஸ் டெஃபிஷியன்ட் இன் வாட்டர். அங்கே கல்ச்சுரல் ஹெரிட்டேஜ் ரிச்சாக இருக்கான், அதாவது அந்தளவுக்கு நிறைய மக்கள் அங்கே வாழ்ந்திருக்காங்க, இப்போ வாழ்கிறாங்க, அவங்களோட கல்ச்சர்லாம் ரொம்ப ஸ்ட்ராங். ஆனால் அங்கே தேவையான மினரல்ஸ் அங்கே எல்லாமே கம்மி, ரீசோர்ஸஸ் கம்மி, அப்படி தான் நம்ம எடுத்துக்கணும். வைட்டல் மினரல்ஸ் அங்கே கம்மி. திஸ் கால்ஸ் ஃபார் பேலன்ஸ்டு ரிசோர்ஸஸ் பிளானிங் அட் த நேஷ்னல், ஸ்டேட், ரீஜனல் அண்ட் லோக்கல் லெவல். ஸோ இந்த மாதிரி ஒரு ரிசோர்ஸ் எனக்கு அதிகமாக இருக்குது, ஒரு ரிசோர்ஸ் எனக்கு கம்மியாக பற்றாக்குறையாக இருக்குது, வைட்டல் ரிசோர்ஸ் டெஃபிஷியண்ட்டாக இருக்குது அப்படின்னா நம்ம பிளான் பண்ணி தான் பண்ணணும். என்ன செய்யலாம், நம்ம அதிகமாக இருக்கிற ரிசோர்ஸை சேல் பண்ணலாம், வி கேன் செல் இட். கம்மியாக இருக்கிற ரிசோர்ஸஸை நம்ம வாங்கலாம். அதிகமாக நம்ம செல் பண்ணிகிட்டு இருந்தோம்னா வி வில் பி ப்ராஃபிட்டபிள். அதிகமாக நம்ம வாங்கிக்கிட்டு இருந்தோம்னா நம்ம மணி கொஞ்சம் குறைகிற மாதிரி தான் இருக்கும், பிகாஸ் வி ஆர் இம்போர்ட்டிங் அ லாட். இந்த பிளானிங் எந்தெந்த லெவல்ஸில் நடக்கலாம், நேஷ்னல் லெவல், ஸ்டேட் லெவல், ரீஜனல் லெவல் அண்ட் லோக்கல் லெவல். லோக்கல் முனிசிபல் பாடிஸ் வரைக்கும் எல்லாருமே பிளான் பண்ணி தான் பண்ணணும். இட் இஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகே, இப்போ ஒரு குயிக்காக ரீகேப் பார்க்கலாம். நம்ம ஒரு ஸ்டேட்ஸ்லையும் என்னென்ன அதிகமாக இருக்குது, என்னென்ன கம்மியாக இருக்குன்றதை நம்ம பார்த்தோம். எதுக்காக நம்ம பிளான் பண்ணி பண்ணணுன்றது ரீசன் இப்போ தான் தெரிஞ்சுது. ஏன்னா சில இடத்துல ரிசோர்ஸஸ் அதிகமாக இருக்கும், தே வில் பி செல்ஃப் சஃபிஷியன்ட். இன்னொரு சம் ரீஜன்ஸில் வைட்டல் ரிசோர்ஸஸே இன்சஃபிஷியண்ட்டாக இருக்கும், இன்அடிக்குவேட்டாக இருக்கும். ஸோ அதனால நம்ம பிளான் பண்ணுறது ரொம்ப முக்கியமானது. இப்போது இந்தியா லெவலில் பிளானிங் பார்ப்போம். இந்த இந்தியா லெவல் ரிசோர்ஸ் பிளானிங்னு பார்க்கும்போது மிச்ச எல்லா விஷயத்துக்கும் சேர்த்து 5 இயர் பிளான்னு கொண்டு வந்தாங்க. இட் வாஸ் அரவுண்ட் 1951 கொண்டு வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் இண்டிபெண்டன்ஸ் கிடைச்சதுக்கப்புறம் வி வில் சி எவ்ரி திங் லேட்டர். இப்போ ரிசோர்ஸ் பிளானிங் இன் இந்தியா. ரிசோர்ஸ் பிளானிங் இஸ் அ காம்ப்ளெக்ஸ் ப்ராசஸ் விச் இன்வால்வ்ஸ். ரிசோர்ஸ் பிளானிங்கிறது காம்ப்ளெக்ஸ் ப்ராசஸ். இப்போ நம்ம எக்ஸாமுக்கே படிக்கிறோம்னு எடுத்துக்கலாமே, எல்லாமே எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருப்பீங்க. எப்படி பிளான் பண்ணுறது, உங்களுக்கு ஒரு சப்ஜெக்ட் மட்டுமா இருக்குது படிக்கிறதுக்கு, யூஆர் ஹேவிங் தமிழ், காமன் சப்ஜெக்ட் சொல்கிறேன், தமிழ் இருக்குது, இங்கிலீஷ் இருக்குது, மேக்ஸ் இருக்குது, சயின்ஸ் இருக்குது, சோஷியல் இருக்குது. பேசிக் இந்த 5 தான். இதை தாண்டி வேறு சப்ஜெக்ட்ஸும் இருக்குது. மேக்ஸ்லேயே டிஃப்ரெண்ட் மேக்ஸ்லாம் நமக்கு இருக்குது. இப்போ எதை படிக்கிறது, எனக்கு வந்து மேக்ஸ் ரொம்ப கஷ்டம், ஆனால் சயின்ஸ் எனக்கு பிடிக்கும், ஆனால் சயின்ஸில் என்ன எழுதுனாலும் மார்க்கே வர மாட்டேங்குது. மேக்ஸ் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது, ஆனால் எழுதுகிற எல்லா ஆன்சரும் கரெக்டாக இருக்குது. இப்படிலாம் ஒரு பிரச்சனை வரும். இப்போ எல்லாத்தையுமே படிச்சுட்டு போயிட்டே இருப்போம், எக்ஸாம் ஹாலில் கரண்ட் இருக்காது, ஏசியோ ஃபேனோ வேலை செய்யாது, அப்படி ஒரு பிரச்சனை வரும். இந்த மாதிரிலாம் ஒரு காம்ப்ளெக்ஸ் ப்ராசஸ் இருக்குது, நம்ம கரெக்டாக பிளான் பண்ணி எல்லாத்துக்குமே பண்ணணும். இப்போது பிளானிங்கில் என்னென்ன ப்ராசஸ், என்னென்ன பாயிண்ட்ஸ் இருக்குது நமக்கு பார்ப்போம். முக்கியமாக 3 பாயிண்ட்டு தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஐடென்டிஃபிகேஷன் அண்ட் இன்வென்டரி ஆஃப் ரிசோர்ஸஸ் அக்ராஸ் த ரீஜன்ஸ் ஆஃப் த கண்ட்ரி. ஐடென்டிஃபிகேஷன்னா என்னது, இதை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. வாட் இஸ் ஐடென்டிஃபிகேஷன் அண்ட் இன்வென்டரி ஆஃப் ரிசோர்ஸஸ்? ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபிகேஷன்னா என்னது? ஒரு க்ளூ இல்லாட்டி
ஐடென்டிஃபிகேஷன்னா ஒரு ஐடென்டிஃபை பண்ணுறது இருக்குதுன்றத கண்டுபிடிக்கிறது. இப்போ நம்ம ஊரில் ஒரு காமன் ப்ராக்டிஸ் இருக்குது, ஜியோ டேக்னு ஒன்று இருக்குது, கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஜியோ டேக் மீன்ஸ் இந்த ஐட்டம் இந்தியாவில் இங்கே கிடைக்கிது, அதோட ஆரிஜின் இங்கே தான். எக்ஸாம்பிள் திண்டுக்கல் பூட்டு இருக்குது, மதுரைக்கு மல்லி இருக்குது, வேறு என்னது அல்வா, எந்த ஊருக்கு அல்வா ஃபேமஸ்? திருநெல்வேலி அல்வா, ரைட்? இது மட்டும் இல்லாமல் ஒரு இதுக்கும் ஜியோ டேக், ஜியோ ஐடி, ஜியோ ஐடென்டிஃபிகேஷன் டேக்னு ஒன்று கவர்மெண்ட்லேருந்து கொடுத்தாங்க. இட் இஸ் வெரி ஹெல்ப்ஃபுல். இந்தந்த ரீஜன்ஸ்லாம் இதெல்லாம் இருக்குதுன்னு நம்ம ஒரு லெட்ஜர் ரெடி பண்ணலாம், ஐடென்டிஃபை பண்ணி வச்சுக்கலாம். அதை நம்ம ரெக்கார்டில் ஏற்றி இவ்வளோ ரிசோர்ஸ் நமக்கு இருக்குது, இத்தனை ரிசோர்ஸ், இந்த ரிசோர்ஸ் இவ்வளோ குவான்டிட்டியில் இருக்குது, குவாலிட்டியில் எவ்வளோ இருக்குன்றதையும் நம்ம போட்டு வச்சுக்கலாம். தட் இஸ் இன்வென்டரி. ஃபஸ்ட்டு இருக்கிற பொருள் என்ன இருக்குதுன்னு பார்த்து அதை இன்வென்டரியில் போட்டு வச்சுக்கணும். ஐடென்டிஃபிகேஷன் அண்ட் இன்வென்டரி ஆஃப் ரிசோர்ஸஸ் அக்ராஸ் த ரீஜன்ஸ் ஆஃப் த கண்ட்ரி. அது எவ்வளவு இருக்குது, என்ன குவாலிட்டியில் இருக்குது, என்ன டைப் ஆஃப் ரிசோர்ஸ் இருக்குன்றதையும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். அதுதான் இன்வென்டரி. அடுத்து, திஸ் இன்வால்வ்ஸ் சர்வேயிங், மேப்பிங், குவாலிட்டேட்டிவ் அண்ட் குவான்டிடேட்டிவ் எஸ்டிமேஷன் அண்ட் மெஷர்மெண்ட் ஆஃப் ரிசோர்ஸஸ். இப்போ ஃபாரஸ்ட் ஒரு வகையான ரிசோர்ஸ், ஹியூமன்ஸுமே ஒரு வகையான ரிசோர்ஸ். வேறு என்ன வித்தியாசமான? வாட்டர், ரிவர், ரெயின், அது ஒரு வகையான ரிசோர்ஸ். வேறு ராக், மார்பிள், கிரானைட் இருக்குது, அது ஒரு வகையான ரிசோர்ஸ். கிரானைட், பெசால்ட், இந்த மாதிரி ராக்ஸ் எல்லாம் இருக்குது, அதெல்லாம் இக்னியஸ் ராக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். கிரானைட் எல்லாம் தரைக்கு அடியில் அந்த லாவா மேக்மா வந்து அப்படியே கூலாகி தரைக்கு அடியிலேயே கூலாகி ஒரு ராக்காக மாறும், அதுதான் இக்னியஸ் ராக்னு சொல்லுவோம். கிரானைட் அப்படி உருவானது தான். சில இடத்துல கிரானைட் இருக்கும். கிரானைட் இப்போ ரொம்ப ரொம்ப ப்ரெஷியஸ். மார்பிள்னு எடுத்துக்கிட்டால் இட்டாலியன் மார்பிள், இட் இஸ் வெரி ஃபேமஸ் ஆல் ஓவர் த வேர்ல்டு. இட்டாலியில் மார்பிள் அவ்வளோ அங்கே கிடைக்கும். ஸோ அது என்ன குவாலிட்டியில் இருக்குது, என்ன குவான்டிட்டியில் இருக்குன்றதையும் நம்ம எஸ்டிமேட் பண்ணி வச்சுக்கணும். அந்த மொத்த ஒரு பெரிய ஏரியானா அதை சர்வே பண்ணி மேப் பண்ணி நம்ம டேட்டா எல்லாத்தையுமே வச்சுக்கணும். இப்போ ட்ரோன்ஸ் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம். ஏஐ நம்ம எம்பெட் பண்ணி ஒரு ட்ரோன் நம்ம அனுப்புனோம்னா டாப் வியூ, ஈகிள் ஐ வியூன்னு அதை சொல்லுவாங்க. எந்தெந்த ரிசோர்ஸ் எங்கே இருக்குது, இந்த இடத்துல ஃபாரஸ்ட் இருக்குது, இந்த இடத்துல ரிவர் இருக்குது, இந்த இடத்துல ஒரு குட்டி கல் இருக்குன்றது எல்லாத்தையுமே நமக்கு ரியல் டைமில் ஈஸியாக நம்மளால் டேட்டா கண்டுபிடிச்சிட முடியும். இதெல்லாம் நம்ம செய்யணும். ஃபர்ஸ்ட், ஐடென்டிஃபிகேஷன் அண்ட் இன்வென்டரி ஆஃப் ரிசோர்ஸஸ் அக்ராஸ் த ரீஜன்ஸ் ஆஃப் த கண்ட்ரி. அதுக்கு இதை பண்ணுறதுக்கு நம்ம என்னென்ன செய்யணும்னா சர்வேயிங், மேப்பிங், குவாலிட்டேட்டிவ் அண்ட் குவான்டிடேட்டிவ் எஸ்டிமேஷன் அண்ட் மெஷர்மெண்ட் ஆஃப் ரிசோர்ஸஸ், இதெல்லாம் நம்ம பண்ணணும். இதை மொத்தமாக ஒரு ப்ராக்கெட் போட்டு வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ரிசோர்ஸ் பிளானிங் வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் ப்ராசஸ். இந்த காம்ப்ளெக்ஸ் ப்ராசஸில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து இதுதான்.